சிவன் உருளைமான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. அடி போற்றி ஜனக்காரமல மானாய போற்றி காமாய் கனகத்திரனே போற்றி கைதமலை அரிக்குமார் திருவோண நட்சத்திரம் அவர்களுக்கும் அவர்கள் பியூட்டி சலூன் என்ற தொழில் நிறுவனம் அவருடைய குடும்பத்தாரும் மண்ணில் நல்லவண்ணம் வாழ எல்லாம் உள்ள சுடலைமான சுவாமியை அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் அறம்பொருள் இன்பம் வீடலும் நாற்பயம் கொண்டும் பெருகவும் செல்வம் பெருகவும் மங்களகரமான வாழ்வு பெருகவும் தொழில் பெருகவும் வியாபாரம் பெருகவும் விவசாயம் பெருகவும் ஆயுள் நீடிக்கவும் வாழ்நாள் நீடிக்கவும் இல்லத்திலே மங்களகரமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கவும் தாங்கள் அவர்கள் கருள்புரிய வேண்டுமா உங்கள் பொன்னார் திருவடிகளை மலர்ந்து வழிபாடு செய்கின்றோம். பன்னி இசையாய் பொத்தி பாவை பாவம் அறுப்பாய் பொத்தி என்று எழுத்துதோல் ஆனாய் போற்றி எந்தெந்த நீங்காய் இறைவா போற்றி வீண்டும் எழுநூற்றி ஆனாய் போற்றி மேலவர்க்கும் மேலாய் இருந்தாய் போற்றி கண்ணி மணியாய் இருந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் அதிரோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வானத்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே ஆரூர மந்தரசே போற்றி சிவா திருவையாரா குடும்பத்தாரும் அருளும் சுடலைமான சுவாமியே மண்ணில் நல்ல வண்ணம் வாழ தேவையான தனம் தானியம் அறிவு அழகு புகழிலவின் புதுமை அறிவு சந்தான வழித்தொழில் வாழ்நாள் வச்சால் நல்லோர் ஒட்டி 16 செல்வங்களும் தந்தருளி அவருடைய குடும்பமும் அவருடைய சுற்றத்தாரும் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் ஆள்போல் தலைக்காடு உங்கள் போல் சுத்த முடியாது வாழடி வாழையாக வாழ தாங்கள் என்னது புரிய வேண்டுமா உங்கள் பொன்னார் திருவடிகளை மலர்ந்து வழிபாடு செய்கின்றோம். ஓம் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி வாழாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி எல்லா இலங்கைக்கோள் தந்தை போற்றி எதிர்களால் வைத்து வந்த ஈசா போற்றி பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டே என்றிலே பூண்டாய் போற்றி கண்ணாய் உலகிற்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வழிகளும் எண்ணில் நல்ல கடிக்கு யாருமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதரும் கடுமன வல்லனங்கள் பெண்ணில் எல்லாரும் பெருந்தவை கைலை மலையானே போற்றி செல்வம் அதிகோடு செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்க்கை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே மண்ணில் நல்லவன் நம் வாழலாம் நல்ல வீட்டினால் மலர்களுமாவே செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி
ஆட்டம் கொண்டாட்டம் அண்ணாமலையம் அண்ணா முற்று சம்பத்துறைந்தாய் போற்று காவாய் கணத்திரனே போற்று ஓசையில் ஓசை கேட்டாய் போற்று ஓசையில் ஓசை கேட்டாய் போற்று கோயம்பேடு நாயகா போற்று கோயம்பேடு நாயகா போற்று தென்னாடுதேசவனே போற்று அன்றே ஆவியும் உடலோ போவே அணையா கொண்ட போதே கொண்டிலையோ இன்னோரிடையோடு எனக்கு உண்டோ எந்தோறும் கன்யம்மானே என்றே செய்வான் அதை செய்வான் நாம் இதற்கு நாயகனே வான்மிகு கடாதிய மனிதன் புறக்க நன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க ஆண்மனை அரங்கல் ஓங்க நற்றபம் வேண்டி வங்க மேன்மைக்கோள் சைவநீதி மேன்மைக்கோள் சைவநீதி மேன்மைக்கோள் சைவநீதி இலங்கிய உலகமெல்லாம் இலங்கிய உலகமெல்லாம் இலங்கிய உலகமெல்லாம் அன்னவையும் வயல் பழக்க அந்நாரூரானை மரக்கலுமாவே மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கியுள்ளான் வாயாரத்தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் திறத்தின் மேலான் ஏழ் அண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பொன் குணத்தகத்தான் நறுங்கொன்றை போரியுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காத்தினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து ஊற்றியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே நாடகத்தாழும் அடியார் போல் அடித்து நான் நடுவே வீரகத்தே போந்திடுவார் மிக பெரிதும் விரைந்து ஆடகத்தீர் மணிக்குண்டு இளையரா அன்பு உனக்கு என் உலகத்தே நின்று உருக தந்தருள் என் குடையானே நீதான் அரும்பி விதிவிதித்து உன் விரையால் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி தய தய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடே உடையாய் என்னை கண்டு கொள்ளே மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணார் அடியாதனை அமுதறிவித்தல் கண்ணினார் அவர் நண்பிழா பொழிவுகின்றுவார்கள் உண்மையாமே உலகமும் வறுமையென உரைப்பார் செந்திலை மந்திராடி மாணாய் ஒட்டி கணவன் அவர்களுடைய குடும்பத்தார் மனிதரும் சிவ துணைமான சுவாமிகளுடைய அவர்களால் குடும்பத்தார்கள் நல்லவன் நம்மால இப்படி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசுகின்றார்களோ அப்படி
அப்படி பேசும் பொழுது மனைவிக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று என்னவென்றால், தன்னுடைய கணவனுக்கு என்ன பிடிக்கும் என்ற கேள்வி. தன்னுடைய கணவனிடம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, அதை நான் செய்யணும் ரொம்ப ஆசையா இருக்குதுன்னு மனம் விருப்பப்படும். அதே போல கைலாயத்திலே சிவபெருமானை நோக்கி, உமையம்மை சுவாமி உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று எது என்று என்னுடைய மனம் உங்களிடம் கேட்க ஆசைப்படுகின்றது. அதனால் உங்களுக்கு பிடித்தது எது என்று நான் உங்களிடம் கேட்கின்றேன், தயவு செய்து பதில் கூறுங்கள் என்று கைலாயத்தில் இருக்கும் பொழுது உமையம்மை சிவபெருமானிடம் கேட்டார். அதற்கு சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? சேக்கிழார் பெருமான் தன்னுடைய 12ஆம் திருமுறையில் மிக அற்புதமாக அதை நமக்காக காரணம் காட்டியிருக்கின்றார். ஆதாரம் பெரிய புராணத்திலே இருக்கின்றது. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவன் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாயின பெருசவ குழுந்து என்று தெய்வம் சேக்கிழார் பெருமான் நமக்கு ஆதாரமாக அருளி செய்திருக்கிறார். இந்த உலகத்திலே என்னை யாரெல்லாம் பூவும் நீரும் கொண்டு அர்ச்சனை செய்கின்றார்களோ அந்த செயல்தான் எனக்கு மிகவும் பிடித்தமான செயல் என்று அருமையாக பதிலளித்தால், அடுத்த கணமே அம்மையார் அவர்கள் இந்த பூலோகம் வந்து மணலிலே லிங்கம் செய்து அதற்கு வழிபாடு செய்கின்றார். அந்த தலதான் காஞ்சிபுரம். நீங்கள் காஞ்சிபுரம் சென்றீர்களானால் அங்கே இருக்கின்ற அம்பாள் பெயர் காமாட்சி. அங்க அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, மணல்ல லிங்கம் செஞ்சு இன்றை வரைக்கும் அவர்களுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சிவபெருமானை நோக்கி அர்ச்சனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவே சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது ஆகமம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் வேத நூல்கள் மட்டுமல்ல, அந்த தமிழ் வேதங்களை கொண்டு அவருடைய திருவடியை மலர் கொண்டு அர்ச்சனை செய்தல் வழிபாடு தமிழகத்திலே நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய குளச்சல் நகரிலும் இது போன்று நடக்க வேண்டும் என்று நம்மளுடைய பகுதியை சார்ந்த தமிழ் உள்ளம் படைத்த அன்பு உள்ளங்களாகிய PS பேக்கரி ஐயா அவர்களும், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக இப்பொழுது சென்னையிலே வசிக்கின்ற சனாதன் ஐயா அவர்களும் அவருடைய சகோதரர் ஆகிய அவர்களும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய குலதெய்வ சுவாமிக்கு இது போன்ற அர்ச்சனை தமிழிலே நடக்க வேண்டும் என்று பெரு விருப்பம் கொண்டு அவர்கள் நினைக்கும் பொழுது இறைவன் அவருடைய உள்ளத்திலே தோன்றா துணையாக இருந்து உணர்த்தியதன் காரணமாக நம்மளுடைய தொடர்நிலை சுவாமி மிகவும் சந்தோஷமாக இங்கே வீட்டிருக்கின்றார். இத்தனை காலம் இங்கு இந்த சுவாமியுடைய குலதெய்வங்களால் விளங்கக்கூடிய அந்த குலதெய்வத்தை சார்ந்த அன்பர்கள் ஒன்று கூடி அன்பு வழிபாட்டு செய்ததன் பலனாலும் இன்று துடையமான சாமிக்கு தமிழர்த்தினை வழிபாடு நடைபெறுகின்றது. இதனால் நம்ம இந்த பகுதி முழுவதும் துடையமான சாமியினுடைய குலச்செல்வங்களும் இந்த பகுதிவாழ் பொதுமக்களாகிய நாம் அனைவரும் நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அழுக்கை எல்லாம் நீக்கி சிவனருள் பரிபூர்ணமாக உள்ளத்திலே நிறைந்து ஒளி வெள்ளமாக சிவபிரகாசமாக விளக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லி, இது போன்ற அர்ச்சனை வழிபாடுதான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று என்பதை தெய்வ சேக்கிழார் பெரியமான் 12ஆம் நூற்றாண்டிலே தன்னுடைய பெரிய புராணத்தில் காண்பித்ததை நம்முடைய சிவ துடையமான சுவாமியினுடைய முன்னோர்கள் அன்றே உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் சிவ துடையமான சுவாமிக்கு பூசனை செய்து இது போன்ற அர்ச்சனைகளை செய்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி இப்பொழுது தொடர்ந்து நம்முடைய துடையமான சுவாமிக்கு அர்ச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் வந்து தாங்கள் முழுமையாக பங்கு கொண்டுமாறு திருக்கோயில் விழா கமிட்டி என்பவர் சார்பாக மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம்.